என்ன செய்ய போகிறோம்? தக்காளி தொக்கு. சத்தமாக சொல்லு. நான் என்ன சின்ன பிள்ளையா? தக்காளி தொக்குடி. சத்தமாக சொல்லு சொன்னதுக்கும் நான் சின்ன பிள்ளையான்னு கேட்குறதுக்கு என்ன சம்மந்தம்? சின்ன பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்தது திருப்பி சொல்லு அப்படின்னு கேட்க மாதிரி இருக்கு. சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் போதும். ரெண்டு பேரும் மூக்குறிறதா சவுண்ட் அதிகமாக கேட்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்த விளைவுகள். தக்காளி வறுத்து தோல் வச்சுட்டு அப்புறமா வதக்கணும். கேளுடி. இப்போ எதுக்கு பக்கத்தில் நிற்க வச்சுருக்கேன்? சொல்லு. அப்போ தான் சீக்கிரம் வதக்கும். சரி சரி. அதான் உங்கள் அம்மா சொன்னாங்க அன்னைக்கு. என்ன சொன்னாங்க? சப்பாத்தி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தது ரொம்ப அழகா. அதான் நான் உன்னை சமைக்க விடுறது இல்லை. ஓஹோ, இல்லை அப்படி இல்லை சொல்கிறேன். ஏதாச்சும் கொடுத்து வைக்கல. இது மிளகாயை ஸ்ட்ரெயிட்டாக அறிய போறீங்களா? ரவுண்ட் ரவுண்டாக? ரவுண்ட் ரவுண்டாக உள்ள எப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்லைஸ் பண்ணிடணும். அவ்வளோதானா? அவ்வளோதான். இருக்கட்டா? சரி வைக்கட்டா? சரி பார்த்துட்டா பற்ற வைங்க. அப்புறம் அன்றைக்கி மாதிரி கேஸ் ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சூடாகட்டும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும். உள்ளே வச்சு பாருடி. கையடி கையை உள்ளே வச்சு பாரு தெரியும். வேண்டாம் வேண்டாம், கேமரா நீ வேணா வை. எண்ணெய் போதும் போதும். அப்போ தான் வெங்காயம் நல்லா வரும். எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கடுகா, சீரகம், அஞ்சரை பெட்டி சீரகம் தெரிக்கினா சொல்லிடும், நான் ஒன்றுவேன். லைட்டாக படும். கடுகு தான் நல்லா தெரியுது. அவ்வளோ தெரிக்காது. ஓகே பொரிஞ்சிடுச்சு. அடுப்போ இல்லை அவ்வளோ. இதை மட்டும் வை, இங்கே மட்டும் வை. சரி, அது கட் ஆனியன் நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு வதக்கினதுக்கப்புறம் காட்டலாம். ஆஃப் பண்ணி இது வந்து நல்லா வதங்கணும். இது சீக்கிரம் வதங்க என்ன பண்ணணும்னா, எல்லாத்துக்கும் தெரியும், சால்ட்டு போடணும். சால்ட் போட்டால் கூட கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். தெரியுமா? ஆமாம் தெரியும். கேட்கணும். இதெல்லாம் அதில் பேசாதன்னு இப்படி ஒரு வாட்டி நான் வந்து கொஞ்சம் ஒரு 5th படிக்கணும். என் சித்தி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபோன் வாங்கிச்சு. இந்த மாதிரி டச் ஃபோன் வாங்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அப்போ நான் சும்மா வீடியோ எடுக்கிறேன், எதுவும் யூடியூப் போடுறதில்ல, சும்மா வீடியோ எடுக்கிறேன், நீ செம்ம அப்படின்னு சொன்னேன். சரி வா அப்போ செம்ம போனேன். அப்போ ஒரு சிக்கன் குழம்பு தான் வச்சிச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும், எல்லாம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அப்புறம் அப்படி மிக்ஸ் பண்ணணும். அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் தக்காளி வெட்டி வச்சிருந்துச்சு, நம்ம வெட்டி வச்சிருக்க மாதிரி வெட்டி வச்சுட்டு, சரி இப்போ இதையும் நம்ம போடுறோம் அப்படின்னு போட்டுட்டு இப்படி கிண்டி இப்படி எடுத்து பார்த்தது பாதி தக்காளி அப்படி முழுசா அப்படியே பாதி தக்காளி. ஐயோ இது முழுசா இருக்கே, சரி எடுத்து ஓரமாக வச்சு வெட்டிட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கணும். என்ன மறந்துட்டு தானே? ஃபர்ஸ்ட் போட்டேன். சரி வீடியோக்காக திரும்ப எடுத்து நீங்க வதக்கிட்டு போடுங்க. சரியா? இல்லை இப்போ போட்டால் கரெக்டு தான். கருவேப்பிலையே போட்டுக்கணும். ஆமாம், அப்படிதான் சமாளிக்கும். இதை வந்து நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இவ்வளோவா? இது ஸ்மெல் அடிக்கும்டி. இவ்வளோ நல்லா இருக்கும்டி. போதும்டி, போதும், அவ்வளோதான். ஓகே, வேறு இஞ்சி பூண்டு இதுதான் இருக்கும். இல்லை இல்லை நல்லா இருக்கும். தக்காளி சட்னிக்கு பதிலாக தக்காளி சட்னி இல்லை, இது வந்து தொக்கு.
பாஸ் பண்ணு. ஏதோ நல்ல ஸ்மெல் அடிக்கா? அதான் நான் போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். நம்ம வீட்டில் இல்லைடி, வேற எங்கேயாவது. நம்ம வீட்டில் தான். நம்ம சமையல் எப்படிடி நல்ல ஸ்மெல் அடிக்கும்? மாட்டியா சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போதும்ல? போதும் ஒரு போதும் ஸ்பூன் போடுவா. போதும் போதும் போதுமா? கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டொமேட்டோஸ் ஓகேயா போட்டுட்டு மிக்ஸ் மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ ரெடி. என்னது ஆசாமே தூக்குதா? நான் செஞ்சேன் அப்படி